பக்தி பெருசா இல்லை செல்வம் பெருசா அப்படின்னா பணம் பெருசா? பக்தின்னு என்ன? பக்தினா அருள் பேர். அருள், பக்தி, தெய்வீகம், ஆற்றல் இதெல்லாம் அதுக்கு சேர்ந்தது. பணங்கிறது என்ன? செல்வம், பொருள் தன்மையானது. இந்த பணம் தான் வாழ்ந்துடலாமா அப்படின்னா நிச்சயமாக வாழ முடியாது. அருளும் தான் வாழ்ந்துடலாமான்னா நிச்சயமாக வாழ முடியும். அருளுக்கு என்ன வித்தியாசம்? இந்த பொருளையே ஈட்டி கொடுக்கக்கூடிய பல வகையாக நம்மளை மாற்றி அந்த பொருளை அதிகமாக ஈட்டக்கூடியது அருள். நம்ம உடம்பில் ஒரு கரண்ட் பவர் இருக்குது. இந்த கரண்ட் பவரை நாம் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம பாடியில் பெரிய துறப்பு வச்சு இந்த பூட்டு வழியாக லாக் பண்ணிட்டோம். இந்த பூட்டை எப்போ நீக்கிறோமோ அப்போ தான் இந்த கரண்ட் வேலை செய்யும். அந்த மாதிரி புரிஞ்சுக்குங்களேன். அந்த பூட்டை ஓப்பன் பண்ணிட்டா அந்த கரண்ட் பாஸ் ஆகும். கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா உன்னுடைய உடல் முழுவதும் ஆனந்தமும் அற்புதமும் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ சாவியும் உங்கள் கையில் தான் இருக்குது, பூட்டும் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த ரெண்டையும் வச்சு ஓப்பன் பண்ணக்கூடிய வேலை தான் யோகா. அந்த யோகத்துக்கு என்ன பேர்? கிரியா யோகம். இந்த கிரியா யோகத்து மூலிமா இந்த பூட்டை திறந்துட்டின்னா பக்திங்கிற ஒரு அருளும் ஆனந்தமும் பெருகிச்சுன்னா செல்வம் தானாகவே வந்துடும். ஆனால் செல்வம் பெருசா பக்தி பெருசா நீ நினச்சின்னா நிச்சயமாக செல்வம் தான் பெருசுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா செல்வம் நம்ம பின்னால் தான் வரும். அதனால் அருளும் பக்தியும் தான் உண்மை. அதனால் அருளோடு நீ சேர்ந்து இணைஞ்சு நடந்தீன்னா உன் வாழ்க்கை மிகப்பெரிய பொக்கிஷமாக மாறும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஐயா, நான் அருளில் இருக்கிற இந்த உலகத்தில் பொருள் கிடைக்குமானா? பொருள் கிடைக்கும். அருளும் தேவை, பொருளும் தேவை. இந்த ரெண்டும் தேடணும்னா அருளை பிடிச்சி தேடினாவே பொருள் வந்துடும். இதுதான் உண்மை. அதனால் அருளும் பொருளும் நம் உடனே இருக்கின்றது. அதை முறைப்படி பயன்படுத்தினால் நிச்சயமாக அருளும் கிடைக்கும், பொருளும் கிடைக்கும், ஆனந்தமாக வாழ முடியும். இதுதான் மிகப்பெரிய ரகசியம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அருள் மிக மிக ஒரு மனிதனுக்கு தேவை. அருள் இல்லாமல் பொருளை இழுக்க முடியாது. பொருளோடு அருளை இழுக்கலான்னா நிச்சயமாக முடியாது. நீங்கள் பொருள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். உங்களால் பாட முடியுமா? இல்லை உங்களால் அருளை வர வைக்க முடியுமா? முடியவே முடியாது. அருளுங்கிறது இறைவனுடைய ஆற்றல். அந்த ஆற்றல் சக்திக்கு நீ அமைதியாக மனம் அடங்கி இருந்தால் மட்டும்தான் அதை பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு பொருள் மூலியமாக அடைய முடியாது. பொருள் தேவை, நம்மளுடைய பாதுகாப்புக்கு பயன்பாட்டுக்கு தேவை. அதனால் அது ரெண்டாவது இருந்தான வழியாக. அதனால் அருளை தேடி போனால் மட்டுமே ஆண்டவனை கையாள முடியும், அந்த ஆண்டவனோடு இணைய முடியும். அற்புதமான நேரம் பிறக்கும். அதனால் நிச்சயமாக ஒவ்வொருவரும் அருளை பெற்றுங்கள், ஆனந்தமாக வாழுங்கள். நன்றி.